இருந்த போதிலும் அந்த அமைச்சர் பதவி பறிபோகும் சூழ்நிலையில் அந்த தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தும் உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேல்முறையீடு செய்வதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது திமுகவின் வரலாற்றில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் ஊழல் வழக்கில் தண்டனை பெறுவது இதுதான் முதல் முறை. இது அமைச்சராக இருக்கும் பொன்முடியின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் இந்த தீர்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை கேட்டு பொன்முடியின் மனைவி கண்ணீர் மல்க அந்த கோரிக்கையை நீதிபதியிடம் விடுத்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. அவர்களது கோரிக்கையை ஏற்று 30 நாட்கள் தண்டனையை நிறுத்தி வைப்பதாக இப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதால் அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பொன்முடிக்கு பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சலோமி.